நண்பர்களே, குட் மார்னிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சின்னதாக ஒரு கோலம் போட்டாச்சு. இன்றைக்கி லஞ்சு ப்ரிப்ரேஷனில் என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாமா? பாருங்கள், சோறு வெந்துட்டு இருக்குது, வெள்ளை சோறு வெந்துட்டு இருக்குது, பால் குடிக்க காஞ்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், களைக்கொட்டை வறுத்துட்டு இருக்கேன், பருப்பு ஊற போட்டிருக்கேன். எதுக்காக தெரியுமா? இன்றைக்கி நம்ம முளைக்கீரை கடைய போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. முளைக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கோம். முளைக்கீரையை தான் கடைய போகிறோம். இங்கே பாருங்கள், முருங்கீரையும் இன்னும் க்ளீன் பண்ணல, உருவி மட்டும் வச்சுருக்கு. இதை பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன போடலான்னு பார்த்துக்கலாமா? பாருங்கள், முளைக்கீரை கடையிறதுக்கு 2 வெங்காயம், முருங்கைக்கீரைக்கு 2 வெங்காயம் சின்னசாக கட் பண்ணிக்கலாம். கீரை கடையிறதுக்கு 3 தக்காளி, ஒரு பூண்டு, உள்ளோண்டு புளி, அப்புறம் பச்சை மிளகா போட்டு இன்றைக்கி கடைய போகிறோம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சோறுக்கும் கீரை குழம்புக்கும் சூப்பராக இருக்கும். இதை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாமா? கீரை குழம்புக்கு, முளைக்கீரை குழம்புக்கு பருப்பு கூட பூண்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா சேர்த்துட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம கீரை சேர்த்துக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கீரையை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் வந்து உப்பு போட்டு புளி போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்புறம் கடைஞ்சிட்டு காட்டுறேன். முருங்கைக்கீரைக்கு வானை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டாச்சு, வெங்காயமும் போட்டுருக்கேன். கொஞ்சம் வதங்கினதும் கீரையை போட்டு உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கீரை வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு களைக்கொட்டை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பொடி பண்ணி தூவி இறக்கிக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், பெரிய குக்கர் வச்சாச்சு. சின்ன குக்கரில் பத்தலைங்க, ஒரு கட்டு கீரை, பெரிய கட்டு நல்ல ஒரு கட்டு கீரை, அதனால தான் சரி பெரிய குக்கரில் வச்சுட்டு இருக்கேன். இது விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கடைஞ்சிட்டு காட்டுறேன். மற்ற வச்சு கீரையை கடைஞ்சிக்கலாம். அவ்வளோதான், டிஃபன் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், காலையில் சாப்பிட ராகி களி, அதுக்கு முளைக்கீரை கடைஞ்சிருக்கேன். டிஃபனுக்கு பாருங்கள், சோறு, வெள்ளை சோறு, முளைக்கீரை கடைஞ்சது, முருங்கைக்கீரை களைக்கொட்டை தூளெல்லாம் போட்டு முருங்கைக்கீரை, வாழைக்காயை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது களைக்கொட்டை ஸ்நாக்ஸுக்கு. இங்கே பாருங்கள், தயிர். அவ்வளோதாங்க இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்ரேஷன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.